ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியும் கம்ருதீனும் பிக் பாஸ் சீசன் 9ல இருக்கும்போது ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனாங்கல்ல. அவங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு பார்வதி வீட்டுக்கு போகும்போது, அவங்க வந்து ஒரு பெரிய விஷயத்த செஞ்சுருக்கிறாங்க. அதை பற்றி தான் வைப் வித் பார்வல அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது அவங்க ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது, அவங்க ஒரு 2, 3 டேஸ் வந்து யார்கிட்டயுமே பேசல. அதுவே வந்து எல்லாருக்குமே பெரிய பேனிக்கா இருந்தது. அப்புறமேலு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நான் சூசைட் பண்ணணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக்கா சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க அம்மா தான் வந்து ஆ பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ விஜய் பார்வதியும், கம்ருதீனும் ரெட் கார்ட் வாங்கி எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு விஜய் பார்வதி 2, 3 டேஸ் ரொம்ப தனியா இருந்திருக்காங்க. அந்த தனிமை வந்து அந்த தனிமையில இருந்ததுனால ரொம்ப டிப்ரஸ் ஆகி செய்யக்கூடாத ஒரு காரியத்த செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம செத்துரலாமா அப்படின்னு கூட முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அந்த ரெட் கார்ட் வாங்குனதுனால அவங்களுக்கு வந்து அவங்க வெளியில போகணும்னு சொல்லாத பெர்சனே இருக்க முடியாது. டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு நார்மல் பீப்பிளா இருக்கட்டும், எல்லாருமே பார்வதிக்கு ரெட் கார்ட் குடுக்கணும், கமருதீனுக்கும் ரெட் கார்ட் குடுக்கணும், அந்த டாக்ஸிக் கப்பிள்ஸ வெளியேத்தணும், காஜி கப்பிள்ஸ்க்கு பிக் பாஸ்ல வீட்ல இடம் குடுக்கக்கூடாது, அவங்கள உடனடியா எவிக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து அரைஸ் ஆயிட்டே இருந்தது. அவங்களுக்கு அத பாக்க பாக்க வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு வெளியில வந்துட்டோம். ஆனா இந்த மாதிரி அது நம்மள தொடர்ந்து காயப்படுத்துது அப்படிங்கும்போது, நம்ப இருக்கக்கூடாது. ஏன்னா, நான் ரொம்ப பிரேவ் அண்ட் போல்டான பொண்ணு. அதாவது எதுக்குமே பெருசா கேர் பண்ணிக்க மாட்டேன். ஆனா, நான் படுன சின்ன தப்பு மொத்தமா அந்த பீப்பிள்ஸ என் பக்கம் ஆப்போசிட்டா திருப்பிடுச்சுல்ல. அது வந்து என்னுடைய லைஃப்ல நான் மறக்க மாட்டேன். அந்த டிப்ரஷன்லேருந்து என்னால வெளியில வரவே முடியல. 1 வீக் நான் வந்து பட்ட கஷ்டத்துக்கு அதை அதை ஈக்குவலைஸ் பண்ணவே முடியாது. அவ்ளோ வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா, லைஃப்ல வந்து ஏதாவது நமக்கு ஃபேமிலிக்குள்ள தப்பு பண்ணிட்டா அத திருத்திக்கலாம். ஃபேமிலியே அதுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கும். ஆனா, ஒரு பப்ளிக் ஷோல ஒரு ஆங்கர் இஷ்யூ அவ்ளோ நான் கேர்ஃபுல்லா கேம் விளையாடி கூட, என்னுடைய ஆங்கர் இஷ்யூவால நான் அந்த தப்ப பண்ணியிருக்க கூடாது. நான் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கணும். ஆனா, ஒரு கட்டத்தில நான் கேம வந்து லூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத என்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. நான் எங்கேயோ சம்வாட் நான் என்னுடைய கேம விட்டுட்டேன். அதனால தான் இன்னைக்கு வந்து வேற ஒருத்தர் என்ன மேனிபுலேட் பண்றதுக்கு நான் இடம் குடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கார் டாஸ்க் வந்து அ நட ஆ நடந்ததுல்ல, அது வந்து முழுக்க முழுக்க சாண்ட்ரா என்ன மேனிபுலேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சில சமயங்கள் எனக்கு நினைக்க தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கம்ருதீன் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ அ விஜய் பார்வதி வந்து ஒரு கொஸ்டின் என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நான் கூட தானே உன்ன திட்டினேன், உன் ஃபேமிலிய திட்டினேன். என் மேல உனக்கு எப்படி லவ் வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அது உண்மதான்டா. ஆனா, நீ உன் மேல எனக்கு அந்த ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு. அதுதான் அந்த லவ்வா ஆயிருக்கு. அதனால தான் நான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸோட நான் உன்கிட்ட பழகிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அதுதான் லவ் ஆயிடுச்சு இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறமேலு, "நீ அந்த ஹவுஸ்க்குள்ள யார மறக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற? அதாவது இவங்கள வந்து என் லைஃப்ல நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவ?" அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து கம்ருதீன், கானா வினோத், வியானா பேர வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வியானா வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி. அவ வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி குடுத்தால்ல, அப்ப நெறைய விஷயங்கள அவ கிளாரிஃபை பண்ணியிருந்தா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. சாண்ட்ராவ கிறிஸ்டோபர் மூஞ்சி அது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. ஸோ, அ அவ வந்து உள்ள வந்து அங்க இருக்கிற அந்த கண்டஸ்டன்ட்ஸுக்கே அவங்களுடைய உண்மையான ஃபேஸ் அவ வந்து படம் போட்டு காமிச்சிருந்தா. அது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. என்ன பத்தின விஷயத்துல கூட அவளும் திவாகரும் தான் வெளியில அவங்க பண்ணுனது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த விஷயத்துக்காக ஓவர் டூ பண்ணி ரியாக்ட் பண்ணி இத வந்து ஒரு 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 மனுஷன வேணும்னே ஃபிசிக்கலா ஹராஸ் பண்ற மாதிரி அவங்க அந்த அளவுக்கு சாண்ட்ரா ட்ராமா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வியனாவும், திவாகரும் தான் வெளில சொன்னாங்க. ஏன்னா வியனா வந்து எங்க அம்மா வந்து பார்வதி மாரி ஒரு போல்டான பொண்ண நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிட்டயும், நம்ம திவ்யா கணேஷ் கிட்டயும் உட்காந்து சொல்லிட்டு இருக்கும்போது, எது கார்லேருந்து ஒருத்தர கிக் பண்ணி தள்ளுறது தான் பிரேவ் அண்ட் போல்டா அப்படின்னு சொல்லிட்டு அத கூட அரோரா வந்து கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அரோராவும், நம்ம சாண்ட்ராவும் டாக்ஸிக் பீப்பிளா இருந்திருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாரி சூசைட் பண்ண போனேன்ல,
சூசைட் பண்ண நெனச்சேன்ல, அது வந்து அம்மாகிட்ட சொன்னப்போ, அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப என்ன ரொம்ப திட்டிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நான் வந்து உன்ன ஒரு ஜேர்னலிஸ்ட்டா ஆக்கணும்னு நான் ஆசைப்படல. அது உன்னோட முடிவு. நீ வந்து உன் லைஃப சுதந்திரமா, சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கே பல விஷயங்கள்ல ரொம்ப பிடிக்கும். என்னால வாழ முடியாத அந்த வாழ்க்கைய என் பொண்ணு வாழ்றா அப்படிங்கும்போது, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, நீ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்ளோ ஒரு ஏன் நெனச்ச? அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டப்ப, அம்மா என்னால அது முடியலம்மா. ஏன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா, அதுக்காக நான் சாரி கேட்டுட்டு வந்துட்டேன். ஆனா, அ அவங்க வந்து அது விடாம அந்த எல்லாருமே என்ன அந்த மாரி ரொம்ப பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு உன் மனசுக்கு தெரியுதுல்ல, அது மட்டும் போதும். யாருக்கும் நீ அத எக்ஸ்ப்ளைன் பண்ணணும், கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீ தப்பு பண்ணலன்னா, உண்ம ஒரு நாள் தானா வெளில வரும்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த உண்ம தான் வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆயி சாண்ட்ராவுக்கு வந்து எவிக்ஷன் வந்து குடுத்துருக்கு. இல்லன்னா இன்னைக்கு சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் கண்டிப்பா ஆயிருப்பாங்கல்ல. ஏன் அவங்க ஆவல? ஸோ அந்த ட்ராமா பண்ணுனதுனால தான் அவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆ ஆ ட்ராமா பண்ணதுனால தான் ஆகல. அன்னைக்கு உண்மையான விஷயம் ஒண்ணு நடந்துருச்சுன்னா, இன்னைக்கு வந்து கண்டிப்பா சாண்ட்ராக்கு அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 15 டேஸும் மக்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இருக்குதுல்ல, அப்போ வந்து எனக்கும் உனக்கும் நடுவுல அரோரா இருந்தாங்கல்ல. அ அ அரோரா வந்து உங்க மேல உண்மையான ஃபீலிங்ல இருந்தா கம்ருதீன், ஏன் உங்கள சென்ட் ஆஃப் பண்ண வரல? உங்க மேல அவங்களுக்கு கேர் இருக்கு. எல்லாமே இருக்குது. ஆனா ஏன் உங்கள சென்ட் ஆஃப் பண்ண வரல? அவ்ளோ கோவம் இருக்கிற திவ்யா கணேஷ் கூட அ உங்களுக்கு நல்லதுங்கிற பேர்ல ஏதோ சொன்னாங்க. தட்ஸ் ஓகே. ஆனா, உங்களுக்கு ஏன் அரோரா வந்து வெளில வந்தாங்கல்ல, அப்ப எதுவுமே உங்களுக்கு சொல்லல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் வந்து அவங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் நான் வச்சுல. மேபி அவங்க வந்து என் மேல ஏதாவது ஃபீலிங்கோட இருந்திருக்கலாம். ஆனா ஃப்ராங்க்கா சொல்லப்போனா, எனக்கு உண்மையிலேயே ஒரு ஃபீலிங், கேர் வந்தது அது உன் மேல தான். எனக்கு அரோரா மாரி அது வரல. நான் அரோரா வந்து அந்த மாரி ஒரு எண்ணத்துல நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. அதனால எனக்கு அரோரா மாரி ஃபீலிங்ஸ் வரல. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் அந்த மாரி அரோராவ ஒரு நாள் கூட நெனச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃப்ராங்க்கா வந்து கமருதீன் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ரெட் கார்ட் வாங்கி எவிக்ட் ஆன அந்த 1 வீக் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தது. எந்த அளவுக்கு ஹார்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப இதுக்கு மேல முன்னையும் பின்னையும் தள்ள முடியாது. நம்ம ஸ்டக் ஆயி நின்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அத ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு அந்த லைஃப் வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ஹார்டா இருந்தது. பார்வதி அம்மா கூட ரெட் கார்டு எவிக்ட் ஆனதுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஏன்னா, என்னதான் இந்த தப்பு நடந்திருந்தாலும் 2 பக்கத்தான நியாயத்தையும் கேட்டுருக்கணும்ல. அதுக்கு கொஞ்சம் கூட விஜய் சேதுபதி டைமே குடுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம் அப்படிங்கிற மாரி விஜய் பார்வதியோட அம்மாவே அந்த விஷயத்த கலாட்டா ஃபேன்ஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. தப்பு நடந்திருக்குது. ஸோ 2 பக்கமுமே விசாரிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துரணும். டக்குன்னு ரெட் கார்ட நீட்டிட்டா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.